கருவு துயர சம்பவம். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் மேலே என்ன தப்பு, வந்தார் பேசினார் போனார், அவர் மேலே என்ன தப்பு அப்படின்னு ஒரு பக்கம் விவாதம் நடக்குது. இன்னொரு பக்கம் தமிழக அரசு தான் காரணம், முழுக்க அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அது ஒரு பக்கம் போகுது. இந்த பரபரப்பு இருக்கும்போது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றங்களில் வருது. நீதிமன்றங்கள் இதை விசாரித்து வந்த தொண்டர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டது தெரிஞ்சும் ஒரு தலைமை ஓடுது, இது என்ன மாதிரியான கட்சின்னு தெரியல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கு. கண்டனங்களும் பல எழுப்பியிருக்கு. முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்க என்ன நீதிமன்றம் என்னவாக இதை கையாளப் போகிறது என்று தமிழ்நாடு மக்களுக்கு புரிந்ததோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகம் உறுதியாக ஒன்று நம்பினுச்சு. என்னென்னா தனக்கு சாதகமாக தான் இந்த நீதிமன்றமும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஆமாம், அதனால தான் நீங்கள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கி வருது மத்தியானம் ஒரு 2 மணிக்கு நாங்கள் சிபிஐக்கு மாற்ற கேட்டிருக்கோம், 2 மணிக்கு அப்புறம் பேசுவோம் தான் நிர்மல்குமார் சொன்னார். அவங்க எல்லாருமே என்னென்னா நீதிமன்றத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாங்க. ஏன்னா டெல்லியிலே நாள் வந்துருச்சு இல்லை, டெல்லியிலேருந்து உண்மையை கண்டறியும் குழு வந்துருச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன் உண்மையை கண்டறியுதுன்னு தெரியல. சரியா, அதுக்கு என்ன சம்பந்தம்? இது ஒன்றிய அரசாது, அது பாஜக இருக்க ஒரு 10 பேர், அந்த 10 பேர் கிளம்பி அவங்க வந்ததுனால இந்த நீதிமன்றம் தன்னை காப்பாற்று நீதிமன்றங்களை ஒன்றிய அரசு வளைத்து விடும்னு இவங்க நம்பினாங்க உறுதியா. அதனாலதான் பேசாம இருந்தது. நேற்று என்னன்னா அப்படியெல்லாம் இல்லை, ஒன்றிய அரசு சொல்றதெல்லாம் கேட்காது அப்படின்னு ஒரு நீதியரசர் ஒருத்தர் சொன்ன உடனே இப்ப எல்லாரும் அந்த நீதியரசர் கடிச்சு வைக்கிறாங்க. எவ்வளவு பேரும் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க போறோம், அவங்களாம் புரியுமானே தெரியல. ஒரு தீர்ப்பு சொல்ற ஒருத்தர் அவர் என்ன பொதுவா அவர் விரும்பளவுக்கு என்னன்னா அவங்களை கண்டிக்கவெல்லாம் இல்லை, அவர் ஆதங்கப்படுறாரு. அதாவது என்னன்னா என்னையா கட்சி இதுங்கிறாரு, இப்படிலாம் கட்சி நடத்தக்கூடாது அப்படி சொன்னாதான் அதை கண்டிக்கிறது, இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும் சொன்னா கண்டிக்கிறது. அவர் அதெல்லாம் சொல்லல, அவர் என்ன ஆதங்கப்படுறாரு, இப்படி இல்லாம மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு அவரை போய் கடிச்சு வைக்கிறாங்க இவங்க. இவர் யாரு தெரியுமா, இவருக்கு வீட்டு கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போனாங்க தெரியுமா, அப்படியே ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரும் போவாங்க. உங்களுக்கு தான் விளங்குதா? அவர் என்ன சொல்றாரு, அவர் என்னடா இப்படி இருக்கீங்களா பிள்ளைங்க, ஜட்ஜி வீட்டு பூஜைக்கு மோடி போனார்ல. அதாங்க சொல்றேன், ஜட்ஜையே நீங்க கவர்னர் ஆக்கிருக்கீங்கல்ல, நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க? கேரளாவில் கவர்னர் இருந்தது யாரு? அதெல்லாம் அப்புறம். நான் சொல்றது இங்க ஒருத்தர் நீதிமன்றத்தில் இவ்வளவையும் கேட்டுவிட்டு ஆதங்கப்படுறாரு. என்ன கட்சின்னு கேட்பாரா? நீங்க மாநில அப்புறம் மாற்றி சொல்லலாம், என்ன கட்சி இது அப்படி சொன்னார் இப்படி சொல்லி நீங்க பின்னாடி. அவர் சலிச்சுக்கிறாரு. என்ன இப்படி ஒரு அக்கறையும் இல்லாமல் ஒன்று நடத்தியிருக்காங்க, இப்படி இருந்திருக்காங்க, முதல்ல ஏன் அந்த ஆதவர்ஜினா மேலே வழக்கு பதியலை அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லையா? அதுவே புரியாம அவர் போய் திட்டிகிட்டு இருக்காங்க.